இளையராஜா அவர்களை பத்தி டெல்லியில ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சார்? திரு இளையராஜா அவர்களுக்கு சாதகமா வந்திருக்காங்க சார். என்ன எல்லாரும் அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்குறவங்களா? அவர் டெல்லி ஜட்ஜு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்குறவர். மாஸ்க்னு ஒரு படம், நம்ம மாஸ்க் இல்லை, கன்னட மாஸ்க் இது. ஓகே ஓகே. கன்னடாவில் மாஸ்க்னு ஒரு படம், சரியா? அந்த படத்தில் 80களில் இளையராஜா இசையமைத்த நகுவ நயனா என்று ஒரு பாடல் இருக்கிறது. 83லேயே நம்ம வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த பாட்டை வந்து இந்த மாஸ்க் படத்தில் தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட பேரு பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார்கள், சரிங்களா? பயன்படுத்தின உடனே இந்த சாரேகாமா என்ற ஒரு நிறுவனம், அது பெரிய இசை நிறுவனம், அது அந்த நிறுவனம் டெல்லி கோர்ட்டில் போய் கேச போட்டுருச்சு. சார், நாங்கள் காப்பி ரைட் வச்சிருக்கேன் சார், இவங்க பாட்டுக்கு எடுத்து படத்தில் போட்டுருக்காங்க, சரியா? என்ன பண்ணோம்? படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சார், ஓடிடி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார். சரி, அந்த பிளாக் மெட்ராஸை கூப்பிட்டேன். நம்ம பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ் இங்கே இருக்கவன், அதனால தான் அவரும் பாட்டு கேட்டு தூங்குற போகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ்கே நம்ம மாஸ்கா இருக்க போகுது சார். இல்லை நகு இது கன்னட சாங்குன்னு சொல்கிறேன்ல, இதை முடிச்சுட்டு போய் கேளு. இல்லை, இந்த பாட்டு எதுவும் கேட்டால் அதுக்கு எதுவும் காப்பி ரைட் கொடுத்துருவாரா பாட்டு கேட்கறதுக்கு? ஸோ ப்ரொடியூசரை கூப்பிட்டு, ஏன் நீ பாட்டுக்கு வந்து அவங்க தான் ஓனர்ன்றாங்க, நீ பாட்டுக்கு வாங்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டோம் சார், நாங்களும் அக்ரிமெண்ட்லாம் போட்டு பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. யார்கிட்ட ராஜா அக்ரிமெண்ட் போட்ட? இவர் தான் ராஜா ஓனர், சாரிகாமா தான் ஓனர், காப்பி ரைட் வச்சிருக்கீங்க, யார்கிட்ட ராஜா போட்டோம்னா அந்த பாட்டை உருவாக்குனவர்கிட்ட நாங்கள் போட்டோம்ல சொன்ன உடனே, சரி சட்டம் என்ன சொல்லுது? அவர் தான் அந்த பாட்டை கேட்டு தூங்குறவர் இல்லை, ஜட்ஜு, அதுதான் டெல்லி ஜட்ஜு, ஜஸ்டிஸ் தேஜஸ் கரியா.